சரி, சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்தது என்னுடைய பர்சனல் அண்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து எடுத்தது. இது ஐடியா வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டாளுக்கு ஷேர் பண்ணேன். அப்புறம் கேஎம் ரியான் சார்கிட்ட ஸ்டோரி சொல்கிறப்போ என்னை நம்பி சாங் பண்ணார். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிளான் பண்ணுறப்போ ஃபைசல் ப்ரோ அவர்கிட்ட சொன்னேன். ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 17 இயர்ஸ் வந்து சினிஃபீல் ஒர்க் பண்ணார். நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுனால வந்து அவர் எதுவுமே கோச்சிக்காமல் இது பண்ணாலும் நான் என்ன கேட்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி அவர் மேக்ஸிமம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இல்லாத சாங் முடிச்சுட்டு வெளியே வரப்போ வந்து லேபிள்ஸ் பேசுகிறப்போ வந்து சார் வந்து ஃபருக் சார் 3 டாட்ஸ் ஒரு கம்பெனி லான்ச் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுவும் இந்த சாங்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ட்ரஸ்ட் பண்ணி இல்லை அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு. அண்டு வந்திருக்காரு சீஃப் கெஸ்ட் ஃபருக் சார் சொல்லி அமித் சார் வந்தார். அமித் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். அவுட் சார் இல்லை மீரா கவின் சார் தேங்க்யூ சார். சார் வந்திருக்க எல்லா சீஃப் கெஸ்ட் திருமுருகன் சார், கார்த்திக் நேதா சார், ராகேஷ் சார் அண்ட் சாந்தகுமார் சார், அலெக்சாண்டர் ஜோய் மேம், சார்வோஸ் எல்லாம் தேங்க்யூ சார். ஸோ அது தேங்க்யூ சார். ஏதாவது ஃபஸ்ட் டைம் ஸ்டடி ஆகணும் பேசவில்லை. நெக்ஸ்ட் டைம் வில் ட்ரை சார் பெஸ்ட். தேங்க்யூ சார். Thank you so much, sir. Thank you, one and all. கொஞ்சம் உளறிட்டானா தப்பாக எடுத்து வீடியோவில் ரிப்பீட் போட்டுறாதீங்க, மீம் போட்டுறாதீங்க. ஏன்னா இப்போது நான் காலேஜ் எஸ்ஆர்எம் காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நன்றி சொல்ல இடத்துக்கும் நான் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது மாறும்னு எனக்கு தெரியாது. நவீன் சார் வந்து கதை சொன்னார், வந்து இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ ரயன் மியூசிக் டேரக்டர் ரயன் என்னோடய 4 இயர்ஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவர் சாங் போட்டு காட்டிட்டு இது மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொல்லும் போது கான்செப்ட் சொன்னார். ஓகே கை வைக்கூடாது. ஓகே கான்செப்ட் சொன்னார். அது கேட்டேன். எனக்கு அப்போ தான் ஒரு 7 months பேபி இருந்தது, எனக்கு குழந்தை பிறந்தது. ஸோ எனக்கு உள்ள ஒரு கனெக்ட் இருந்தது. ஸோ அதனால நம்ம வந்து அதை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீரியல் பார்த்துட்டு நீங்களே பேரா பண்ணுங்கள், ஐ மீன் நீங்கள் அப்புறம் கூட பேரா பண்ணியிருக்கோங்களே சேர்ந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு அவங்ககிட்டையும் பேசிவிட்டு கமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அதுக்குள்ளே பேக் போனாக இருந்த ஒரு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நவீன் ப்ரோ. அதுக்கு அடுத்தது பேக் போனுக்கும் பேக் போனாக இருந்தது பார்த்திங்கன்னா டிஓபி ஃபைசல் ப்ரோ தான் நம்மளுக்கு. ஏன்னா தென்காசியில் ஷூட் பண்ணோம் ஒரு 4 days. லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்மளை வந்து ப்ரோ அங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. பட் அங்கே போனால் நம்மட்டிங்க அவர் ஒருத்தர் தான் இருந்தார் ஷூட்டிங். இது ஃபுல்லாக பண்ணது ஒரே ஒருத்தர் தான். அவர் கூட அசிஸ்டண்ட்டும் ஒரே ஒருத்தர் ஹெல்ப்புக்கு மட்டும் இருந்தாங்க. மற்றபடி அங்கே என்ன சொல்கிறது, இது ஒரு சினிமா இதுவாக நடக்கலை. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, நிறைய என்ன சொல்கிறது அந்த கிளைமேட் இஷ்யூஸ் அது மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருந்துச்சு ஷூட்டிங்கே நம்மளுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 minutesல ஷூட் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம முக்கியமான காரணம் வந்து டிஓபி ஃபைசல் ப்ரோ தான். ஸோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது இப்படி வந்திருக்கிற காரணமே அவள் தான். ஏன்னா அங்கே நடித்த நாங்கள் 2 பேர் தவிர்த்து யாருமே நடிகர்கள் கிடையாது. எல்லாருமே அங்கங்கே யார் இருக்காங்களோ அப்படியே லைன் கட்டி கூப்பிட்டு வந்துடுறாரு, வாங்க இது மாதிரி ஒன்று எடுக்கிறோம், விஜய் டிவியில் சீரியல் பண்ணுறவங்க வந்திருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திரட்டி கூப்பிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே. அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எல்லாமே வந்து அப்படி பர்மிஷன் கேட்டு வித்தின் 10-15 minutes தான் ஒரு இடத்துலையுமே டக்குன்னு ஃப்ரீ வைப்பார். ப்ரோ போயிடலாம் அப்படின்னு டக்குன்னு ஷூட் பண்ணிடுவார். ஏன்னா நம்ம டேரக்டருக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் டேரக்ஷன். அவர் வந்து சிஆர்பிஎஃப்பில் இருந்திருந்தாலும் அதோட நாலேஜ் இருக்குது தவிர்த்து இதுக்குள்ளே அவருக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா அவரே சொல்லுவார், இல்லை ப்ரோ எனக்கு டீம் நல்லா இது மாதிரி வேணும்னு சொல்லி. ஸோ இவர் தான் வந்து ஸ்பாட்டில் இதை பண்ணுறதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. என்ன ப்ரோ இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குமா டக்குன்னு போயிடணும்னு நினச்சேன் அப்படின்னாரு. அப்போது சார் சொல்லியிருந்தார் இது மாதிரி டக்குன்னு குழந்தை பிறந்தோடனே கிளம்பிட்டார் கார் பிடிச்சி அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் தெரியும். அதுக்கு பின்னாடி ப்ரோ பெரிய இது இருக்குது ப்ரோ, பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி
ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு. ஒரு 10 மினிட்ஸாக ஷூட் பர்மிஷன் கிடச்சிருக்கு. பட் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு. இல்லை ப்ரோ, இது இப்படி எடுக்க முடியாது, பர்மிஷன் கேட்குற ப்ராசஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் எங்களோட நேரம் பற்றாக்குறையினால் அதை பண்ண முடியல. அதனால் அது அவர் தப்பு கிடையாது, டைம் இல்லாதனால நடந்த விஷயந்தான் அது. மற்றபடி அவர் வந்து நான் கன் ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் என்னை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தார். நான் கன்னா இப்படி டக்குன்னு எடுத்து பிடிச்சிரும் எல்லாரும். இல்லை ப்ரோ, இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அதுக்கே ஒரு 10-15 மினிட்ஸ் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாரு. பட் அது ஏன் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து வெளில பார்க்குறவங்க வந்து ஜஸ்ட்டு இன்னும் நடிச்சிருக்காம்பா அப்படின்னு இருக்கக்கூடாது. இது வந்து ஓகே, நிஜமாலே ஒரு மிலிட்ரியில் இருக்கவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுன்றக்கா அவர் பார்க்குறேன். ஏன்னா அவரோட பெட்டாலியன் இருக்கவங்க பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு கேட்டக்கூடாதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணிக்கா எனக்கு தெரியும். பட் நேரம் பற்றாக்குறையால் வந்த அவுட்புட் தான் ஆக்சுவலி இது. பட் அவர்கிட்ட அடுத்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா இதோட பெட்டர்மெண்ட்டாக வரும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி, ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாகவும் பிளெஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது சார் அமீர் சார் வந்து அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா 2000 சொல்ல வேணாம்னு சொன்னார் இப்போ பருத்திவீரன் பற்றி. பட் அது எனக்கு எடுத்த தாக்கம் என்னன்றதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் 2010 காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணிருக்கும் போது 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து என்னை வச்சு வந்து ஒரு கிராம சப்ஜெக்ட்டு பிளான் பண்ண சொல்கிறான். என்னடா நான் எப்படா கிராமத்தை பண்ணுறது, எனக்கு தெரியாதுடா, அந்த வாழ்விலே எனக்கு வராது அப்படின்னு. பருத்தியூர்னு ஒரு படம் பாரு அப்படின்னு சொல்கிறான். நான் அந்த படம் பார்க்க மாட்டேன்டா, எனக்கு அது கொஞ்சம் சில சீன்ஸ் பார்த்தே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் ஃபுல் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த டைமில் அந்த மெச்சூரிட்டிக்கு நான் சொல்கிறேன். இல்லை நீ பார்த்துட்டு வா, உனக்கு தெரியும் அப்படின்றான். அதை நான் ஃபுல் படம் பார்க்குறதுக்கு ஒரு நாள் பார்த்தேன், நான் 2-3 நாள் பார்க்குறேன் உட்காந்து படத்தை. ஆனால் அது எண்டு கிளைமேக்ஸ் சீன்லாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எப்படி எனக்கு ஃபீல் சொல்கிறேன்னு தெரியல. ஒரு மாதிரி அழறதா இதுவாக இருந்தா ஒரு மாதிரி அந்த ஃபீல் எனக்கு சொல்ல தெரியல. அது மாதிரி இருந்துச்சு. இல்லைடா, எனக்கு இது படம் எனக்கு பார்த்துட்டு எனக்கு இது இதுவாக இல்லை அப்படின்றான். இல்லை எனக்கு திருப்பார் அதே சொல்லிகிட்டே இருக்கான். எனக்கு இருந்த நாலேஜ் மெச்சூரிட்டிக்கு எனக்கு வந்து அந்த படம் இப்போ பெருசாக புரியல. ஷார்ட் ஃபிலிம் தானே பண்ணுறோம், வாடா போய் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி லுங்கி கட்டிட்டு அதே மாதிரி ஒரு ஒரு பேக்ராப்பில் நாங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு வரோம். ஸோ அது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அமீர் சார் வந்து எனக்குள்ளே வந்தது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடச்சென்னையில் வந்து சார் நடிச்சிருந்தார். நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ சாரை பின்னாடி இருந்துலாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே, இவர் தான் பருத்திவீரன் டைரக்டர் அமீர் சார் அப்படின்னு. ஸோ அப்போ பார்க்கும்போது நான் பின்னாடி நின்றுருப்பேன், சார் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், நம்ம நிற்கிற இடம் ரியலாக இல்லையா அப்படின்னு. சார் ரியலாக இருக்குன்னு. இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து நான் நடித்ததை பொறுமையாக உட்காந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதை பற்றின ஒரு விவாதம் போகுது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு இது நான் சொல்கிறதுக்கு. ஸோ அப்புறம் நம்ம 3 டாட் ஸ்டுடியோ தப்பாக எடுத்துக்கிறீங்க ரோல் ஆகுதுன்னா. ஸோ இந்த இது ஆடியோ லேபிளில் லான்ச் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது இதில் ஃபஸ்ட்டு வந்து எங்களோட நான் நடித்த ஒரு இது வருதுன்றது எனக்கு இன்னொரு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ரொம்ப பிளெஸ்ஸிங்காகவும் தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இல்லை ஒர்க் பண்ணியிருக்க எல்லோரும் ரொம்ப நன்றி இது பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நம்ம சினிமாவில் பார்ப்போம், இப்போ என் ஃபேஸ் முன்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அது மாதிரி போயிடும். பின்னாடி இருக்க டெக்னீஷியன்ஸ் பற்றி நம்ம பெருசான ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் போயிடும். பட் அவங்க பின்னாடி இருந்து அதை ஒர்க் கரெக்டாக பண்ணலன்னா இவங்க பண்ணுற ஒர்க் எல்லாமே பாதியில் நின்றோம். அது மாதிரி தான் இங்கே வந்து நம்ம ஆர்மியில் வந்து ஜவான்ஸ் சிஆர்பியில் இருக்கவங்கலாம். ஸோ மெயினாக நம்ம பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்கள பற்றி தான் படங்களோ இதுவோ பெருசாக வந்துட்டுருக்கே தவிர்த்து இவங்கள பற்றின ஒரு இது வந்து பெருசாக வரல. அதை பண்ணுறதுக்கு நம்ம அதிலேருந்தே ஒருத்தர் வந்திருக்காருன்றது தான் இங்கே வந்து நோட் பண்ணி கொண்ட விஷயம். ஸோ அடுத்தது இதை பற்றின இதுவாக அவர் கொண்டு வருவார்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். எனக்கு நிறைய பேசி பழகம் இல்லை, ஏன்னா வந்தவங்க எல்லாம் சூப்பராக பேசிட்டாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. பாட்டை பற்றி அந்த வேலையை பற்றி எல்லாத்தையும் பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு பாட்டு எழுதுறது அவள் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மெலோடி பாட்டு. அண்ணன் ரேன் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. இந்த டேரக்டர் சூப்பராக எடுத்துருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார்.
ஒரு ஆஃபீஸர் இந்த பாட்டு எடுத்தாருன்னா நம்ப முடியல என்னால். ஒரு நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பாட்டு பார்க்க. ஏன்னா நான் எழுதின பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டங்கா மாதிரி ஊதாரி ஆல்மாடோலமா இப்போது அண்ணன் சொல்லிட்டு போனாங்க நேத்தான் அந்தமாரி ஃபுல்லாக அந்தமாரி பாட்டு தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் மெலோடின்னு எழுதிருந்து பார்த்தீங்கன்னாலே இப்போது அமீர் சார் நடித்த படம் வட சென்னையில் கோவிந்தமாவால்னு ஒரு பாட்டு, அதுதான் நம்ம எழுதுகிற மெலோடியே. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை குத்தினவனோட பேர், அந்தமாரி மெலோடி தான் நம்மளுக்கு தெரியும். இவ்வளோ இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க கூட இருக்குது. ஏன்னா ஒரு 10 நாள் ஒரு வாரம் தான் இருக்கும் ஃபருக் சார். இப்போ நாங்கள் மீட் பண்ணி 1 இயர் ஃபங்க்ஷன் இருக்குது வாங்கன்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெரியாது இந்தமாரிலாம் கூட்டின்னு வந்து உட்கார வச்சு ரொம்ப பதட்டமாக இருக்குன்னா பேச தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க இன்னும் நிறைய பண்ணணும் இந்தமாரி. எங்களுமே நிறைய ரைட்டருக்கு வந்து இவங்க ஒரு வேலை கொடுக்கணும், நாங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், எங்களோட திறமையை வெளிப்படுத்த இவங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நானும் ஒரு ஆளாக நின்று இங்கே பேசுகிறேன்ட்டு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you so much. Thank you so much, sir. So next, I would like to request Miss Alexandra Joy, singer. Ma'am, please come and say some words. Hello to everyone here. Firstly, I want to say sorry because I don't know Tamil at all. So just bear with me for 2 minutes. And first of all, I want to thank Farooq sir, Ryan and Faisal because these three are the people who I know, and I want to thank them for inviting me here. Some of you won't know me. I'm the singer of Sugar Baby. I don't know, from Thug Life. Maybe this name you won't know. Maybe I have to sing and show you. It was like kind of like viral around the internet. Like it goes like this. No, I don't know. Right now you might know, right? Just wanted to introduce that. Yeah, and yeah, thank you so much for thank you so much, Farooq sir, for letting me be a part of this event. And apparently, I'm gonna be the first singer from the first album from Three Dots, and I'm very excited to be a part of that. And congratulations to Farooq sir and the Three Dots and everyone who are behind this event. And I'm wishing all the success to the people who are behind Three Dots. And we need labels like this because lot of artists needs platform, and this is like one of the biggest initiative for all the artists around the country. And yeah, thank you so much. Thank you. Okay, so there is another song which I have sung for A.R. Rahman. It's called Lavender Nirame. I don't know if you know that song. It's in Tamil, and pardon my Tamil pronunciation, please. Lavender Nirame Nagarum Nari Karavin Nari Tuilativo Mayatin Kandame மின்னல் உண்டாக்குதே டோபாமின் தூறலே நெஞ்சுக்குள் பாயாதே. Thank you so much. Thank you so much, ma'am. Such a beautiful voice, actually. So next, I would like to request K.M. Rayan sir, the music director of this particular single, Bumba song. So please. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜில் பேசி பழக்கம் இல்லை. எல்லாத்தையும் பேசிடுறாங்க. இந்த நிறுவனத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. அண்டு ப்ளஸ் பண்ணுங்கள், எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். So next, I would like to request Thiru Maghillan sir, the senior editor of RNC channel, and also, so please. எல்லாருக்கும் வணக்கம். துப்பாக்கி ஏந்தின அந்த கையில் வந்து கேமராவை கையில் எடுத்திருக்கிறாரு.
அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வழக்கமாக அந்த சடங்காக மேடையில் பேசும் பொழுது அவையோருக்கும் பெரியோருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லணும். நான் வழக்கமான மேடை பேச்சாளர் இல்லை, அதனால் நான் மறந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் எனக்கு இந்த பாடலில் ரொம்ப முக்கியமாகப்பட்டது வந்து ஒருத்தர் தன்னுடைய துயரை இன்னும் 4-5 பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கலையை ஒரு வடிவமாக எடுத்துக்கொண்டு இதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவர் முன் வந்திருக்கிறார் அப்படிங்கிற பொழுது ஐ திங்க் இங்கே நிறைய சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் காரங்க நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தங்களுடைய கதையை இப்போ வந்து சினிமாவில் நம்ம பார்க்குற எல்லாமே ஒருவேளை இந்த கதையில் நான் இருக்கிறேனா அப்படின்னு எல்லாருமே தேடுவாங்க. பெரும்பாலும் எடுக்கப்படுகிற எங்கள் வீர பிரதாபங்கள் பற்றி எடுக்கப்படுகிற அந்த கதைகளில் நான் எங்கே, என்னுடைய ரெப்ரசன்டேஷன் எங்கே அப்படிங்கிற ஒரு தேடலின் வெளிப்பாடு அதுதான் இந்த ஒரு பாடலாக வெளிவந்திருக்கு. ஒரு சின்ன பகுதி தான். இப்போ அதில் ஏற்கனவே அமீர் சார் சொன்னது போல் அந்த உடனே லீவு கிடைக்காது. எனக்கு அந்த பாட்டை பார்த்தோன்னா அவர் குழந்தை பிறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, டக்குன்னு லீவ் கிடச்சி போயிருங்க. சதீஷ் என்ற அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் லீவு கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் குழந்தை பிறந்தவுடனே டக்குன்னு வெளியே பார்த்தா படத்தில் நடக்கும். இப்போ வந்தாச்சு, டக்குன்னு எடிட்டிங், வெளியே காரு ரெடியாக செட்டில் நிற்குது. அப்போ அந்த காரை பார்த்துட்டு வெளியே ஓடி வந்துடலாம். அது நடக்கும் சினிமாவில். யதார்த்தத்தில் அப்படி நடக்காது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு தோணுச்சு. பட் அது கதை சுவாரஸ்யத்துக்கு இன்னும் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி பார்க்குறதுக்கு சினிமா ஒரு வடிவம். எனக்கு சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் காரங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு அந்த உடையை பற்றி எப்படி பரிச்சயமாக இருக்கும். அந்த புள்ளியாக அந்த புலி மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, கையில் பெரிய துப்பாக்கி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு 1992-93 அந்த பாபரி மஸ்ஜித் இடிப்பை ஒட்டி மும்பையில் நடந்த கலவரத்தை ஒட்டி, கலவரம் மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்தின் நேரடி சாட்சி நான். அந்த கலவரத்தை ஒட்டி தான் நான் வந்து இந்த படையினர் பார்த்தேன். ஜனவரி மாதம் கலவரம் அடங்கி திரும்ப ஜனவரி மாதம் திரும்ப கலவரத்திற்கான தூபம் ஏற்பட்டு கொண்டிருந்த பொழுது திடீர்னு படையினர் வந்தாங்க. கையை அப்படி தூக்கிக்கிட்டு நடந்து வந்தது தான் எனக்கு இந்த பாட்டை பார்த்தோன்னே நினைவு வந்தது. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எந்த பாதுகாப்பு படையினர் குறித்தும் இந்த குளோரிஃபிகேஷன், ஐயோ பாருங்கள் எல்லையிலே இராணுவ வீரன் அவன் வந்து தனக்காக உயிரை விடுறான் அப்படிங்கிறது வந்து அந்த குளோரிஃபிகேஷன் மேலே எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லையில் இராணுவ வீரனுங்கிறத விட எல்லையில் இராணுவ வீரன் போய் ஏன் அங்கே போய் நிற்கிறான் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து அனுப்பி வைக்கிறோம். நம்ம வீட்டு நண்பர்கள், அண்ணன்மார், தம்பிமார், இவங்க தான் அங்கே போய் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இதில் சான்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் அண்ட் என்னை அழகாக காமிச்ச கேமராமேன் சார், எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒன்று. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் சாங். ஸோ இதை வந்து நான் இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ், லிரிசிஸ்ட் எல்லாருக்கூடையும் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்த்து ஸோ ஃபீலிங் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுகிறேன்னு தெரியல. தேங்க்யூ. Thank you, ma'am. Next, I would like to request Mr. Harish Kumar, actor Vijay TV. Sir, please share your experience. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கேன் சினிமாவுக்குள்ளே. ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். Come on to the stage. Thank you. So next, I'd like to request திரு கிறிஸ் திருக்குமரன் அவர்கள், டைரக்டர். ஸோ அவர் பேர் சொன்னாலே நமக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரே படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் கராத்தே. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம். ஆக்சுவலி ஒரு காமெடியான ஃபிலிமும் கூட. எல்லாருக்கும் மாலை வணக்கம். அண்ணன் அமீர் அண்ணன் வந்து பருத்தி வீரன் மிகச்சிறந்த படம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அழுத்தமான ஒரு உரை கொடுத்துட்டாரு. ஆஃபீஸர் அருண் சாரும் அதுக்கு பக்கபலமான ஒரு தரமான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. இதுக்கு பக்கத்தில் நான் ஏதாவது அமைச்சராக பேசினேன்னா அது நீர்த்து போயிடும்னு மட்டும் தெரியுது. அதனால் எல்லாரையும் வாழ்த்திட்டு இதிலிருந்து விலகிக்கிறேன். இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா,
தமிழில் சொல்லுவாங்க, பாடல் இனிது பொருள் பொதிந்த பாடல் அதனினும் இனிது அப்படிம்பாங்க. நம்ம நண்பர் கவிஞர் நேத்ரா சார், நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனா இல்லையான்னு அப்புறம் சொல்லட்டும், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கான்செப்டை எடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சி. அது வந்து ஒரு தரமாகவும் இருந்தது. ஆக்சுவலாக இந்த காம்பவுண்ட் வந்து இங்கேருந்து தமிழ் இசை நிறைய இடத்துல போய் ஜெயிச்சிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ராஜா சார் இங்கேருந்து தான் அற்புதமான இசைகள்லாம் கொடுத்தாரு. அதே இடத்துல நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க. இது ஒரு குட் சைனாக எடுத்துக்கங்க. மேலும் நீங்கள் வந்து அற்புதமான சில பாடல்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். வந்திருக்கும் என் சகோதரர்கள் அனைவருக்கும் நான் வந்து ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அமீர் சார் என்னோடய ஃபேவரைட். அவர் பக்கத்தில் உட்காந்தது பெருமையாக நினைக்கிறேன். அவரை மாதிரி ஒரு பருத்தி வீரன் படம் எடுக்கணும்னு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது ஒரு ஆசை. அற்புதமான ஒரு உரை. அதனால் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அதை நீர்த்து போக செய்ய விரும்பலை. நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். Thank you so much, sir. So next I would like to request Thiru Meera Kadiravan sir, director cum producer, to say some words. மதிப்பிற்குரிய இயக்குனர் அமீர் சார் உள்ளிட்ட மேடையில் இருக்கும் எல்லா ஆளுமைகளுக்கும், அரங்கத்தில் குழுமியிருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். 3 Dots மியூசிக். ஃபரூக் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். என்னுடைய எல்லா ஏற்ற இறக்கங்களிலும் எல்லா காலங்களிலும் உடன் இருந்தவர். அமீர் சார் சொன்ன மாதிரி கூடுதல் விவரங்கள் எதுவுமே இல்லாமல் ஃபரூக் கூப்பிட்ட உடனே வந்தேன். நம்ம ஒரு நல்ல ப்ரொடியூசர். அவர் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப அழகான ஒரு படம், நீர்நிலம் காற்று. தொடர்ந்து நிறைய விஷயங்களை உரையாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். நிறைய செய்யணுங்கிற கனவுகள் அவருக்கு இருக்கு. ஃபரூக்குக்கும் அதன் பின் உழைக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நிறுவனம் தமிழ் மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாடல் எழுதிய ஆப்பா ராசா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர். அவர் எனக்கும் ஆப்பா ராசாவுக்கும் இடையில் ஒரு நல்ல அனுபவம் ஒரு பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் புதிய பார்வையில் நிருபராக இருக்கும்போது என்னை ஒரு அழகான பேட்டி ஒன்று எடுத்திருந்தார். அது எப்போவுமே என்னுடைய ஆகச்சிறந்த பேட்டிகள் அது ஒன்று. தமிழின் அடுத்த கட்ட சினிமா ஒடுக்கப்பட்டவர்களின் சினிமான்னு 2010 வந்து ரொம்ப விரிவான ஒரு பேட்டி வந்து. ஸோ அவருடைய பாடல்கள் எல்லாமே கவனிச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு பாடலாசிரியர், நல்ல ஒரு நண்பரும் கூட. இதோடைய இசையமைப்பாளர் ரியான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்திக் நேதா மேடையில், மகிழ்நன் எல்லோருமே ரொம்ப மனசுக்கு நெருக்கமான இருக்காங்க. கார்த்திக் நேதா என்னோடய ஹபீபியில் ரொம்ப அழகான ஒரு பாடல் எழுதியிருக்காரு. நண்பர் யுகபாரதியும் இன்றைக்கி வரதாக இருந்தது, அவரும் எழுதியிருக்கிறாரு. இது எல்லாமே ஃபருக்கோடைய அன்புனால் சாத்தியப்பட்டது தான் வந்து. இவங்க எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக பிஸியாக இருக்கக்கூடியவங்க. அவங்க ஃபருக்குனால தான் வந்தாங்க. நானுமே ஃபருக்குக்காக மட்டும்தான் வந்தேன். பார்க்கும்போது எனக்கு இந்த ஆல்பம் குறித்து அமீர் சார் ரொம்ப அழகாக எப்பவும் போல் அவரோட உரை ரொம்ப முத்தாய்ப்பாக அந்த நிகழ்ச்சியில் இருக்கும். எனக்கு இந்த ஆல்பம் பார்க்கும்போது எனக்கு மலையாளத்தில் மம்முட்டி நடித்த உண்டான ஒரு மலையாள படம் ஞாபகம் வந்தது. மலையாள படம்னா அதுக்கு சாயல் இருக்குதுன்னு சொல்ல வரல. பொதுவாக இப்போ இங்கே நிறைய அந்த வீரர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. இப்போது நம்ம எதன் வழியாக ஒன்றை பார்க்குறோம்னு இருக்கு. இப்போ நம்ம மாவோயிஸ்ட்டுகள், இங்கே இருக்கக்கூடிய நக்சல்ஸ், அந்த வழியாக பார்க்கும்போது அமைதி யாருக்கான அமைதின்னு தெரியும். அதை வந்து மகிழ்நன் பேசுவார்னு நினைக்கிறேன். மகிழ்நன் அதை பேசுகிறதுக்கான ரொம்ப அரசியல் நிபுணத்துவம் உள்ள ஒருத்தர். பாடல் எழுதிய அப்போ ராசா, நடிச்சிருக்கிறவங்க ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறீங்க. ரொம்ப 2 பேர் ரொம்ப நீங்கள் நடிகர்கள். ஓகே சூப்பர். நல்லா பண்ணியிருக்கீங்க, இயல்பாக பண்ணியிருக்கீங்க. சவுண்டாக ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபருக் நிறைய ஆல்பம் பண்ணணும், எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே பொருளாதாரமாக மாறணும். அது வந்து ரொம்ப பெரிய பலமாக இருக்குது. நம்ம செலவு பண்ணுறது இப்போ இன்றைக்கெல்லாம் காலகட்டத்தில் ஆடியோங்கிறது பிஸ்னஸே இல்லை. அது வந்து நிஜமாகவே சொல்லப்போனால் இன்றைக்கி ஆடியோக்கெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ பிரமாதமான பாடல்கள் பண்ணாலும் அது எவ்வளோ ரீச் ஆகுதுங்குது. நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது.
வெறுமனே பாடல்கள் சரியாக வந்ததுனால மட்டுமே ஒரு தரமாக இருக்கிறதுனால மட்டுமே அது போய் சேருதில்லை. அது ஒரு பெரிய விளம்பரம் தேவைப்படுது. இன்றைக்கி மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களுடைய பாடல்களே ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னா அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட் செலவு பண்ணி அந்த பாட்டை ரீச் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அதிக திறமை, அதிக தரம், அதிக உழைப்புங்கிறத தாண்டி இன்றைக்கி அதிக வியூஸுங்கிற இடத்துக்கு வந்துருச்சு வந்து. ஸோ அதை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. 3 டாட்ஸ் நிறுவனம், ஃபரூக் அதை வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பொருளாதாரமாக நம்ம வந்து ரொம்ப ஜெயிக்க வேண்டிய தேவை இருக்குது. நவீன்குமார் ரொம்ப அழகான ஒரு கவிதை மாதிரி இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அது நீங்கள் சினிமாக்குள்ளார தொடர்ந்து படங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் அமரர்கள் போல் படங்கள் செய்யுங்கள். அதே நேரங்களில் அமரர்கள் தண்டகாரணியை போல படங்களும் இங்கே தேவைப்படுது. உங்களுடைய பார்வையில் அந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கும். வந்து இப்போது சத்தீஸ்கர் மாதிரி, பஸ்தர் மாதிரியான காடுகளுக்குள்ளார இந்தியாவின் தேசத்தின் வழியாக பார்க்குறதன் வழியாக அந்த மக்களின் வழியாக பார்க்கும்போது அது இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்கும். அந்த கதைகளையும் உள்படுத்தி நீங்கள் இன்னும் நிறைய தொடர்ந்து இயங்கணும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஃபரூக், உங்களுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. நீங்கள் இன்னும் பெருசாக ஜெயிக்கணும். இறைவன் உங்களுக்கு எல்லா ஆசையும் தருவான். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ கவிதை பிரபஞ்சத்தின் சூரிய துளி அப்படின்னாலே நம்ம கார்த்திக் நேதா அவர்கள் தான். ஸோ நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ரெக்வெஸ்ட் திரு கார்த்திக் நேதா, லிரிசிஸ்ட், டு சே சம் வேர்ட்ஸ். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். முதல்ல ஆமாம், ஃபரூக் ஐயா, ஆமாம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட நிலம் நீர் காற்று அந்த திரைப்படத்துக்காக எழுத போய் தான் ஐயாவை சந்தித்தது. ஒரு கனிந்த உள்ளம் கொண்ட மனிதர். ஆமாம், அந்த ஒரே ஒரு காரணம் தான் இங்கே வந்தது. வேறு பாட்டு எழுதுகிறேன், கவிஞர் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் இல்லை. ஒரு கனிந்த மனிதனுடைய தம்பியாக இங்கே வந்து நிற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. அந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்போது அந்த 3 டாட்ஸுங்கிற ஒரு பேரோட மீண்டும் வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆமாம், சிறப்பான காட்சி அமைப்புகள். ஆமாம், அது ஒரு என்ன சொல்கிறது, காவல் துறை பக்கமாக இருந்துட்டு அது உங்களுக்குள்ள சினிமா இருக்குது வரதுங்கிறதே ஒரு பெரிய வியப்பாக தான் இருக்குது. சினிமா அப்படி எல்லையில் இருக்க உங்களை வரைக்கும் போய் தாக்குதுங்கும் போது அந்த சினிமாவை எப்படி கையாளணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு பொறுப்பும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எனக்கு தெரியுது. கண்டதையும் எடுத்துக்கிட்டு காசு பண்ண பார்த்துட்டு வெறும் மியர் ப்ளஷர் மட்டுமே, எப்படி ஒரு சதையை விற்பதை எப்படி வந்து ஒரு கேவலமாக இந்த சமூகமாக நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு மியர் ப்ளஷரை, வெற்றி இன்பத்தை மட்டுமே விற்று படம் பண்ணுறதும் அதே மாதிரி தான். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த சூழல் கொண்டு போய் நம்மளை அங்கேயே தள்ளுதுங்கும் போது இல்லையா, இது நம்ம அத்தனை பேருக்குமே இதில் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். குறிப்பாக பணம் போடக்கூடியவங்களுக்கு அந்த பொறுப்பு இது ஒரு தொழிலாக இருக்கிறதுனால அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 3 டாட்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அடிப்படையில் ஃபரூக் ஐயா பற்றி எனக்கு தெரியும். அவர் அறத்தை நம்பி அறத்தை வாளாக கொண்டு இயங்கக்கூடியவர். அதனால் அவர் இந்த 3 டாட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றுமே வெறுமனே மிகர் ப்ரெஷருக்காகவும் மிகர் பிஸ்னஸ்க்காகவும் இல்லாமல் இருக்காது, உறுதியாக இருக்காது. ஒரு நோக்கத்தை, ஒரு தொலைவான ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த பாடல் மாதிரி நிறையா நம்ம வாழக்கூடிய இந்த கான்டெம்பரரி வாழ்க்கைக்குள்ள சொல்ல முடியாத நிறைய சிக்கல்கள் நமக்குள்ளே இருக்குது. இந்த நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய சிக்கல் நிறைய உண்டு. நமக்கு அடிப்படையில் மனிதனாக நமக்கு நிறைய சிக்கல் உண்டு. ஒரு ஆணாக ஒரு சிக்கல் உண்டு, ஒரு பெண்ணாக ஒரு சிக்கல் உண்டு. ஆனால் நிறுவனங்கள் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல் இருக்கு இல்லையா, அதை பற்றியெல்லாம் படமும் பாடலும் வருதான்னு கேட்டால் வரதே இல்லை. வெறுமனே ஒரு மேல் மனதினுடைய இச்சைகளுக்கு இணங்க அதை தடவி கொடுக்குற மாதிரியான பாடல்களாக வந்துட்டு இருக்கும்போது அவர் எப்படி பாட்டை கேட்போம், நாமளே எப்படி இந்த தலைமுறை பாட்டை கேட்கணும், நம்ம எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியும்? இந்த தலைமுறை பாட்டை கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு பாட்டு கேட்குற அறிவே இல்லைன்னு நம்ம சொல்கிறோமே. நமக்கு என்ன அறிவு இருக்குன்னு நான் கேட்குறேன். இந்த மேடையின் மூலமாக தரக்கூடிய நமக்கு எந்தாவது ஒரு பொறுப்பு இருக்கா?
இன்றைக்கு ஓடக்கூடிய திரைப்படங்களில் நம்ம கேட்கக்கூடிய ரீல்ஸ்னு சொல்லக்கூடிய பாடல்களில் ஏதாவது ஒரு படம், ஏதாவது ஒரு பாடல் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லது ஒரு ஆழமான தமிழ் அல்லது இந்திய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கா? அப்படி வந்ததை தான் நம்ம ஓட விட்டுருக்கோமா? இதெல்லாம் எல்லாருக்கும் அது பொறுப்பு இருக்கு இல்லையா? ஆக அதனால தான் அது எல்லாமே அந்த வணிகம்னு அப்படி போய் பணம்னு போகிறதுனால தான் 3 டாட்ஸ் மாதிரி இதெல்லாம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது மீண்டும் வரணும்னு நினைக்கிறேன். 3 டாட்ஸ் மாதிரி நிறையா வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாணர் மரபுங்கிறது நம்மளுடைய தமிழ் மரபு. பாடலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் லைக் தட் பாட்டை கையாண்டுக்கிட்டு இருக்கோம். நான் பாட்டு எழுதுகிறாங்க ஒரு அடிப்படையில் பாட்டு கேட்குறவங்கிற ஒரு உரிமையில் நான் இது பேசுகிறேன். ஆமாம், பாணர் மரபுங்கிறது நம்மளோட சாதாரண மரபு இல்லை. நம்மளுடைய நாட்டார், நம்மளுடைய ரத்தத்தில் அவ்வளோ ஆழமாக இருக்குது பாடலுங்கிறது. அப்படி பாணர் மரபுலேருந்து சங்க மரபு வந்து அதன் பிறகு வந்து இப்போ பக்தி இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து தமிழிசை அவங்க மேலே கொண்டு வந்து பிறகு கீர்த்தனைகள் வந்து சித்தர் பரம்பரை ஒன்று வந்துச்சு நம்ம நாட்டுக்குள்ளே இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ளே சித்தர் மரபுன்னு ஒரு மரபு வந்துச்சு. செஞ்ச அத்தனை தப்புக்குமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு மரபு மீண்டும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இந்த 3 டாட்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் கை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். செய்கிற தப்பெல்லாம் சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு கவிஞன், சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், நம்மெல்லாம் இப்படி தான் இருக்கோம், நம்ம கேவலமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைஞன் இந்த 3 டாட்ஸ் மாதிரியான நிறுவனத்திலேருந்து வெளிவரணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த பாடல் அதற்கான ஒரு தொடக்கமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அன்பு நண்பர் நவீன் அவர்களுக்கும் ரயான் அவர்களுக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். மீண்டும் ஃபருக் ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும். மீரான சொன்ன மாதிரி இது பொருள் ஈட்டக்கூடிய இடம்தான். பொருளையும் ஈட்டி இறைவனின் அருளையும் நீங்கள் ஈட்டணும். அறத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்குமே தெரியும். அந்த அறத்திலிருந்து இந்த எல்லாமே நடக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். அமீர் அண்ணாக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். அண்ணாவோட அந்த நேர்மையான பேச்சு இருக்குல்லையே, அது ரொம்ப பிடிக்கும். அதுதான் பாடலாகவும் வர வேண்டும் நான் நினைக்கிறேன். நான் எழுதுகிற படங்கள் பெரும்பாலும் அப்படி தான் கருத்தில் கொண்டு எழுதுறது. சில பாடல்கள்லாம் வேணானே நான் சொல்லிடுறது. மனசுக்கு பிடிக்காமல் ஒன்று எழுதிவிட்டு பணக்காசு சேர்த்து வச்சுட்டு இப்போ வீட்டில் படுக்க முடியல, அது ஒரு காரணம். அப்படி அத்தனை பேர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் விட மாட்டேங்குது, ஒரு பக்கம் இழுக்குது. 3 டாட்ஸ் மாதிரி நான் போல்டாக வந்து நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், வாங்க, வெறுமனை பணம் மட்டும் வேணாம், பணமும் கொஞ்சம் எடுத்துப்போம், ஒரு ஆழமான விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்தால் கொஞ்சமாக காசு வாங்கிட்டு எழுதுவோம், நல்லபடியாக எழுதுவோம். இங்கே அந்நியமயமாக்கல் நீங்கள் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கேன் நம்ம வாழ்க்கைக்குள்ளே, நம்ம தமிழ் சூழலுக்குள்ளே. மார்க்ஸ் சொல்லக்கூடிய அந்நியமயமாகட்டும், இயல்பாகவே நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு தனிமை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றிலாம் நம்ம என்றைக்கு எழுத போகிறோம், என்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம்னு தெரில. இந்த தனிமையை யாரோ சிலர் உட்காந்து நமக்குள்ளே குளிப்பறிச்சு வளர்த்துக்கிட்டே இருக்காங்களே, இதை பற்றிலாம் நம்ம என்றைக்கு சிந்திக்க போகிறோம் நமக்கு தெரில. அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கான ஒரு இடமா, தளமாக, களமாக 3 டாட்ஸ் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதே போதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அதாவது மேடையில் இருக்கிற நாங்கள்லாம் வலுக்கட்டாமல் அவரை பிடிச்சி கொண்டு கீழே உட்கார வச்சது மாதிரியே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறீங்களே. அவங்க இருங்க, நிகழ்ச்சியை நடத்துகிறதே அவங்க 2 பேர், அவங்களா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. பக்கத்தில் இப்போ தான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி நான் அதில் கீழே தான் உட்காரணும், அப்போ தான் நான் இங்கே உட்காந்துருக்குவேன்னு சொன்னது மாதிரி அது என்னையே பார்த்து கேட்குறீங்க. நானே நிகழ்ச்சி என்னன்னு வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன் முதல்ல. நான் பருவ திரும்ப கூப்பிட்றேன் மேலே வாங்கன்னு, வரமாட்டேன்றவரை நான் என்ன செய்கிறது? நான் வேணால் கீழே வந்து உட்காந்துக்கிறேன். பார்த்தீங்களா, தேவையா எங்களுக்கு? வாங்க. இதெல்லாம் இப்போ தானே வந்திருக்கீங்க. நான் ஒரு 25 வருஷமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வந்து உட்காருங்க. Thank you so much, sir.